சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சபை சேர்ந்து எல்லாரும் வாசிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பைபிள் இல்லாதவங்க டிவியை பார்த்து எல்லாம் சேர்ந்து ஒன்னா வாசிக்கலாமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய மன்னா. இந்த செய்தியினுடைய சாராம்சம் எப்படி இருக்கும் என்றால், வரப்போகிற நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம், வரப்போகிற நாட்களில் நாம் எவ்வளமாய் கர்த்தரை பணிந்து கொண்டு துதித்து மகிமைக்காக நிற்க போகிறோமா, இல்லை மகிமையை பெற்று அகல போகிறோமா என்பதை தேவன் இந்த செய்தியின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் நம்மளோடு கூட பேச இருக்கிறார். பாருங்க, நான் உன்னை விடுவிப்பேன். கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணிக்க. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, இந்த செய்தி ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட, பரிசுத்தவான்களோடு கூட எதை பற்றி பேசுவார் தெரியுமா? நடந்து முடிந்த காரியங்களை குறித்து அவர் பேச மாட்டார். இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து பேசுவார். இதுதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு மனிதன், ஒரு மனுஷி நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து பேசலாம், நேற்றைய காரியத்தை குறித்து பேசலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர்தான் நாளைய தினத்தில் நடக்க போகிற காரியத்தை பேசுகிறவர். ஏனென்றால் அவர் இன்றைக்கே நாளைய தினத்தை பார்க்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அவ்வண்ணமாய் இருக்கிறபடியினாலே தேவன் பல பரிசுத்தவான்களோடு கூட, உன் வாழ்க்கையிலே நான் இதை செய்ய விரும்புகிறேன் மகளே, உன் வாழ்க்கையில் நான் இதை செய்ய விரும்புகிறேன் மகனே, இவ்வண்ணமாய் இருக்கும், அவ்வண்ணமாய் இருக்கும், இப்படியாய் முடியும், இந்த நெருக்கலான பாதை கடைசியில் இந்த மாதிரி வரும் என்று வேதாகமத்தில் பல பேரோடு கூட கர்த்தர் நடக்க போகிற காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த நடக்க போகிற காரியத்தில் அவர்கள் நன்மையாக நடந்தாலும் சரி, ஒருவேளை அவர்களுடைய பாதைகள் நடுவிலே மாறும் பொழுதோ முன்னமே அழகாய் தம்முடைய ஆடுகளை அந்த மந்தையிலேயே சேர்த்து விலகி போகாமல் அதை முன்கூட்டியே அந்த காரியத்தை சொல்லியும் நடத்துவார். இன்றைக்கு தேவன் எதை குறித்து பேச போகிறார் என்பதை தயவு செய்து நல்லா கவனித்து பாருங்க. பக்கத்தில் யாரையும் கண்களை மூட விடாதீங்க, அசைத்து விடுங்க. பாருங்க, தேவன் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். என்னவென்றால், வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் எவ்வண்ணமாய் நம்மளை விடுவிக்க போகிறார், எவ்வண்ணமாய் நீங்களும் நானும் அவர் செய்த நன்மைக்காக நாம் சாட்சியாய் நிற்கப் போகிறதை தேவன் தீர்க்க தரிசனமாய் முன்கூட்டியே அறிவிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? நம்மளுடைய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்குமே சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சிறந்த திட்டத்தை செய்வதற்காக மட்டுமே நீங்களும் நானும் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே தேவன் இந்த உலகத்திலிருந்து, உலகத்தின் சிற்றின்பத்திலிருந்து, உலகத்தின் பாவத்திலிருந்து, ரட்சிக்கப்படாத தன்மையிலிருந்து அதற்காகவே தேவன் நம்மளை பிரித்து எடுத்து இன்னைக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் கரடு முரடான பாதையில் போகட்டும், வனாந்தரத்தில் போகட்டும், அது வேதனையோடு இருக்கட்டும், ஆனாலும் அதன் மத்தியிலே அவர்களை தேவன் நடத்துவதற்குரிய
காரணம் என்னவென்றால், அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பூரண ஆசீர்வாதத்தினுடைய மகிமையை கொடுக்க விரும்புகிறார். மற்றும் அந்த பூரண ஆசீர்வாதம் அந்த ஆடுகள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் அவங்களுடைய ஜீவியத்தில் தேவன் ஒரு பெரிய சாட்சியை கிளப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் ஒரு பெரிய சாட்சிக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், தேவன் நம்மை பெரிய ஒரு சாட்சிக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மியூசிக் ஏத்துங்க. தேவன் ஒரு பெரிய சாட்சிக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஜெயம், ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய மகிமையான பாதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஐயோ, எனக்கு நெருக்கமாக இருக்கு, உடனே இந்த பாதைகளை மாற்றணும், உடனே இந்த ஸ்ட்ரகிள் அடையக்கூடாது, உடனே இதை சேஞ்ச் பண்ணணும்னு சிலதுங்கெல்லாம் சொல்லும். அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உங்களை இடுக்கமான வாசல் வழியாக வர வைக்கிறதுக்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், அவர் சாட்சியாய் நீ நிற்க போகிறதை, அவர் வல்லமை உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதை, நீ சாட்சியாய் நிற்க போகிறதை தேவன் அறிவார். அவர் மகிமைக்காக நீங்களும் நானும் உங்கள் சந்ததிகளும் நிற்க போகிறது என்பதை எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்கள் வாழ்க்கை சாட்சியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய முடிவு ஒரு சம்பூரணமாக முடிய போகிறதை கர்த்தர் அறிவார். அதனால தான் இந்த பாதைகளிலே கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய ஓட்டம் ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஓட்டமாய் அமையப்போகிறது அன்பானவர்களே. தேவன் அதற்காகத்தான் இந்த பாதைகளிலே தேவன் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை வெறுமல்ல, நம்மை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய கரம் வருகிற எதிர்கால நாட்களிலே, வருகிற குறுகிய காலகட்டத்திலே கர்த்தர் நம்மளை பெரிய பெரிய சாட்சிகளாய் நிறுத்தப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே நம் தேவன் என்றும், அவராலே உன் வாழ்க்கையிலே சம்பவித்தது என்றும் நடக்கும்படி, நாம் சாட்சி சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை மகிமையான பாதைக்குள் உட்பிரவேசிக்க போகிறது. தேவன் செய்த நன்மைகளுக்காக பலர் இன்றைக்கு நன்றி சொல்லாமல் மறந்து அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாக முடிவு வரைக்கும் காணப்பட போகிறோம் என்பதை தேவன் நம்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் செய்ய போகிற நன்மைக்காக நீங்களும் நானும் சாட்சியாய் வருகிற நாட்களிலே நிற்க போகிறோம். நம்மளுடைய முகங்களினுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிற நாட்கள் அதி துல்லிய சீக்கிரத்திலே சபை வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? அவர் உங்களை எல்லா நெருக்கங்களுக்கும், எல்லா கரடு முரடான பாதைகளுக்கும் அவர் விலக்கி விடுவித்து சாட்சியாய் நிறுத்த போகிறார். வருகிற நாட்களில் அவைகள் சம்பவிக்க போகிறது. அவர் நம்மை விடுவிக்க போறதுனால நீங்கள் வருகிற நாட்களில் அவரை துதிக்க போறீங்க. நீங்கள் வருகிற நாட்களில் அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த போறீங்க. நீங்கள் வருகிற நாட்களிலே நீங்கள் செய்த பொருத்தனைகளை செலுத்த போறீங்க.
நீங்கள் வருகிற நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரே தேவன் என்பதை பறைசாற்ற போகிறீங்க. ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தும்படி, அவர் நாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படும்படி, அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கைக்குள் மாற்றத்தை நிச்சயம் உண்டாக்கும்படி அது வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நமக்கு செய்த நன்மைகளையும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தின பாதைகளையும் ஒரு மனுஷன் மறந்துட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை அங்கேயே முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்தின அந்த குறுகலான பாதைகளை என்றைக்குமே மறந்துடாதீங்க. அவைகளை நினைத்து பாருங்க. ஆண்டவர் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளை தேடி வரும் பொழுது நம்மளை எப்படி நடத்தினார், நம்மளை எப்படி தேற்றினார், நம்மளை எப்படி பக்குவப்படுத்தினார், நம்மளை எப்படி கைட் பண்ணார். நமக்கு பிடிக்காத பொழுதும் அந்த பாதைகளில் கடக்க கிருபை தந்தார். எனவே அவர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அதை மறக்காமல் இருந்தீங்கன்னா அவர் செய்ய போகிறதை நீங்கள் இனி மறக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். அதற்காகவே தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உங்களை பார்த்த தீர்க்க தரிசனமாய் இந்த ஆராதனையிலே சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை வருகிற நாட்கள் அவர் செய்ய போகிறார். பல மகிமையான பாதைகள் அது அழகாய் திறக்கப்பட்டிருக்க போகிறதை சபை காண போகிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனிடம் சொன்ன பொருத்தனைகளுக்காக நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, அவைகளை அவர் செய்து முடிக்கப் போகிறார். அவைகளின் அவருடைய பிரசன்னம் செய்து முடிக்கப் போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருக்கு உங்கள் பொருத்தனையை செலுத்தி ஸ்தோத்திர பலி இட்டு அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்படிப்பட்ட நாட்கள் சபைக்குள் வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் உங்களை விடுவித்து அந்த நீதியின் பாதையிலே நடத்தி நம்முடைய தலையை அவர் உயர்த்தும்படியாய் கர்த்தர் நம்ம லைஃப் மூலமாக மகிமைப்பட போகிறார். அந்த மகிமை நம் சாட்சி சொல்லி அவரை கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆயத்தம் செய்திருக்கிறார். எனவே நீங்கள் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. அவர் செய்ய போகிறதையும் மறந்து விடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே நான் இருக்கணும். என் வாழ்க்கையின் மூலம் இயேசு மகிமைப்படணும். எனக்கு கொடுத்த கொஞ்ச ஞானத்தில் இயேசு மகிமைப்படணும். எனக்கு கிடைத்த தாளந்தின் மூலமாக இயேசு மகிமைப்படணும். என்னை வச்சிருக்கிற வேளையில் இயேசு அங்கே மகிமைப்படணும். என் குடும்பத்தில் நான் வைத்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் மூலமாய், என் மூலமாய், என்னுடைய காரியத்தின் மூலமாய் கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்பதை நீங்கள் சரி பண்ணி கொள்ளுங்கள் அந்த காரியத்தை. காரணம், நீங்களும் நானும் ஒரு உயர்ந்த பலிபீடத்திலே சாட்சியாய் நிற்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த செய்தி ஒரு தீர்க்க தரிசன செய்தியாய் அமைய போகிறது. அன்பானவர்களே, இது பல பேருக்கு புரியாது. இது பலருக்கு இந்த காரியம் புரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், என் தெய்வன் ஒன்று சொன்னார்னா அது சரியாக இருக்கும். நம்ம வருகிற நாட்களில் கர்த்தரை எப்படி துதிக்க போகிறோம் அப்படின்றத அவர் இப்பயே பார்த்துட்டார். நம்ம எப்படி சாட்சி சொல்ல போகிறோம் என்பதை இப்பயே பார்த்துட்டார். நாம் சந்தோஷத்தோடு அவருக்கென்று நாம் கொடுக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் இப்பொழுதே காண்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகும்போது கூட அவங்க கர்த்தரை நம்பவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்க எப்போ கர்த்தரை முறையாக நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு எப்போ தெரியுமா சொன்னாங்க?
அந்த எகிப்தியர் மேலே 10 வாதைகள் வந்துச்சு. ஜனங்க பார்த்தாங்க, இஸ்ரவேலர்கள். அங்கேயும் கர்த்தரை அவர்கள் நம்பவில்லை. எகிப்தை கொள்ளையிட்டாங்க. அப்பையும் இவங்க தேவனை செய்கிற கிரியைகளை பார்த்தாங்க, நம்பவில்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த எகிப்தியர்கள், இந்த 30 லட்சம் ஜனங்களும் ஒரு காட்சியை காண்கிறார்கள். அதிலே இந்த எகிப்தியர்கள் கடற்கரையிலே செத்து பிணமாய் கிடக்கிறதை, இந்த செங்கடல் மதில் போல வலதுபுறம் இடதுபுறம் நிற்கும் காட்சியை அவர்கள் அந்த செங்கடலை கடந்த பின் திரும்பி பார்க்கும் பொழுது, எகிப்தியர்கள் இவங்களை பிடிக்கணும் நினைத்த ஜனங்க மாண்டு மரித்திருக்கிறதை கண்டு அடுத்து ஒரு வார்த்தையை அவர்கள் முதல் முறையாய் சொன்னார்கள். வேதம் தெளிவாய் பதிவிட்டிருக்கிறது என்னவென்றால், நாங்கள் இப்பொழுது கர்த்தரை நம்புகிறோம். நாங்கள் இப்பொழுது ஊழியக்காரனுடைய மோசேயினுடைய வார்த்தை உண்மை என்பதை நாங்கள் இப்பொழுது நம்புகிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல தான் அவங்க விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல தான் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் செங்கடலை காணலனாலும் அவர் என்னை உங்களை சாட்சிக்காக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? விசுவாசிக்க அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், இதனால் மோசே ஐயாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 30 லட்சம் ஜனம் இப்போ கர்த்தரை நம்புதே, விசுவாசிக்குதேன்னுட்டு அவரால் உட்கார முடியல. மோசே ஐயா இஸ்ரவேல் புத்திரர்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைக்காய் துதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். அவர் இந்த ஜனங்களை விடுவிக்க போகும்போது மந்த நாவுடையவர், அவரால் சரளமாக பேச முடியாது. ஆனால் இந்த ஜனங்களுக்கு தேவன் யார் என்பது அறிகிறதை விட, கடவுள் தாயான் நம்மளை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போனார்னு இந்த ஜனங்க, அவிவிசுவாசமான ஜனங்க கர்த்தரை நம்பின பொழுது மோசேயுடைய நாவுகள் திறக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அவர் எங்கேயும் கர்த்தரை துதிப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. மோசே ஐயாவும் இஸ்ரவேல் புத்திரர்களும் தேவனை ஒரு புறம் துதிக்கிறார்கள், மறுபுறம் அவருடைய சகோதரியாகிய மீரியமும் பல ஸ்திரீகளும் என்ன மாதிரியான சாட்சியாக நம்மளை கடந்து வர வச்சிருக்கிறாரு, எவன் கையில் இருந்தெல்லாம் நம்மளை மீட்டிருக்கிறாருன்னு அவங்க கர்த்தரை அதிகமாய் துதித்து மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் உன் வாழ்க்கையிலே வந்து கொண்டு இருக்கிறது. சாலமோன் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த ராஜா நின்று தன்னுடைய 2 கரங்களையும் வானத்துக்கு நேராய் நீட்டி சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை என்று சொன்னார். ஏன் அப்படின்னா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு, உம்முடைய தாசனுக்கு நீர் என்னத்தை சொன்னீரோ அதை சரியாய் செய்து நிறைவேற்றி முதல் ஆலயம் என் மூலமாய் கட்டப்படும் என்பதை நீர் தீர்க்க தரிசனமாய், நான் குழந்தையாய் இருக்கும் பொழுது, நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுது, நான் சிறியவனாய் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறீங்களே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவர் என்று சாலமோன் தீர்க்க தரிசனம் உண்மை நடந்ததை குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். வெறுமுன்னே மகிமைப்படுத்தவில்லை, 22,000 மாடுகளை கர்த்தருக்காய் உள்ளே கொண்டு வந்தார்.
1,20,000 ஆடுகளை சபையினுடைய பிரதிஷ்டைக்காக, கர்த்தருக்காக அவன் உள்ளே கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்ய போகிறதை, உன்னை நான் சாட்சியாய் நிறுத்த போகிறதை, தீர்க்க தரிசனமாய் சொன்னதை நிறைவேற்றின சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? எத்தனை பேர் 22,000 மாடுகளை தேவனுடைய மகிமைக்காய் உள்ளே கொண்டு வர போகிறீங்க? ஆசீர்வாதங்களை. ஹல்லேலூயா. பாருங்க, நகோமி வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்கள் ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அது உள்ள ஒரு ரீசன் இருக்கும். தேவனுடைய மகள், தேவனுடைய மகன் அவன் வாழ்க்கையில் உண்மையாய் நடந்து சில அழுகிற சூழல் வருது. உண்மையாய் இருந்து கர்த்தரை நம்பும் பொழுது சில உடையிற அனுபவங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுன்னா, தேவன் அதை அனுமதிக்கும் பொழுது அவருக்கு தான் அது தெரியும் எதற்காக அவர் அனுமதிக்கிறார் என்பது. நகோமினுடைய 2 குமாரர்கள் மரித்தது ஏன் என்பது கர்த்தருக்கு தெரியும், எதனால் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் தீர்க்க தரிசனமாக நகோமி, என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது, துக்கத்தோடு கூட கர்த்தரினை கைவிட்டுட்டார்னு சொன்ன மகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினார். இந்த அம்மா பெத்லகேமுக்கு வரும் பொழுது அந்த ஊரார் ஆச்சரியப்படுறாங்க. ஹே நகோமி, பார்த்து உன்னை எவ்வளோ வருஷண்டி ஆச்சு, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போன, நல்லா இருக்கிறியான்னு எல்லாரும் சந்தோஷமாக வரும் பொழுது நகோமி முகம் மட்டும், அந்த பேரை சொல்கிறத நிறுத்திக்கோங்கடி, அந்த பேரெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க, நான் இங்கேருந்து போகும்போது நிறைவாக போனேன், நான் கும்பிட்றேன் கடவுள் என்னை அதை குறைவாக கொண்டு வந்துட்டாரு, என் தேவன் என்னை சிறுமைப்படுத்திட்டாரு. நகோமின்னு சொல்லாத, மாறாள்னு சொல்லுங்கள், என் வாழ்க்கை கசப்பாக கசிந்து போய் நான் வந்திருக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி, இனி வருகிற நாட்களும் இப்படித்தான் இருக்கும்னு இவங்க தீர்க்க தரிசனமாக அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், தேவன் அந்த 3 இழப்புக்கள், 4 இழப்புக்கள் அவங்க வாழ்க்கையில், 2 பசங்க, அவங்களுடைய வீட்டுக்கார், அவருடைய 2வது மருமகள், அவருடைய மூத்த மருமகள், இவங்க எல்லாம் அவன் வாழ்க்கையை விட்டு கடந்து போகட்டும். ஆனால் கர்த்தர் அந்த ரூத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்போது, அவங்க அந்த குழந்தைய அந்த ரூத் மடியில் இருந்து எடுத்து, இனி இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லும்படி வைக்கும்படி செய்து, அந்த நகோமி அதற்கு பாட்டியாக அல்ல தாயாக என்னை மாற்றினார் என்று சொல்லி, இந்த நகோமி கர்த்தரை அபரிவிதமாய் துதித்தார்கள். கர்த்தர் இந்த செய்த நன்மைக்காக அபரிவிதமாய் கர்த்தருக்காக அவர்கள் பலி செலுத்தினார்கள். கர்த்தர் செய்த இந்த காரியம் சத்தியமா இது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்ற அளவுக்கு, அதுக்கப்புறம்தான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, சமாதானம் அடைந்தது, அவருடைய முடிவும் மகிமையாக இருந்தது. அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். சொல்கிறேங்க, தாரதனையில் இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்படி கர்த்தரை உயர்த்தினார்களோ, இந்த நகோமி எப்படி கர்த்தரை துதித்து உயர்த்தினாளோ, சாலமோன் எப்படி பெரும் பலிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னதை நிறைவேற்றினார்னு சொல்லி என்னைய நிறுத்தினாரேன்னு சொல்லி இந்த சாலமோன் மகிமைப்படுத்தினாரோ, இதே போல சிறப்பான சம்பவங்கள் இனி வருகிற உன் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிறார். உங்கள் ஜெபம், உங்கள் உபவாசம், உங்களுடைய தேவை, உங்களுடைய காரியம் இப்படியாய் முடியணும்னு நினைக்கிற காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை சாட்சியாக வைக்க போகிறார். நான் உங்களுக்கு விசுவாசமாக சொல்கிறேன்,
நீங்கள் பலிகளை எவ்வளமாய் கர்த்தருக்காய் செய்யணும் என்பதை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் என்னென்ன பொருத்தனைகளை தேவனுக்காய் செய்ய திட்டமிட்டீர்களோ அனைத்தையும் சிந்தனையிலேயே தயார்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் அவ்வண்ணமாய் உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். நான் சொல்கிறேன், உங்கள் சாட்சி பெரிதாக இருக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் சாட்சி ரொம்ப பெரிய சாட்சியாய் மாறப்போகுது. கரம் உயர்த்தி சொல்லுங்க, இனி நான் துதிக்கிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் துதிக்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் துதிப்பேன், கர்த்தர் செய்ய போகிற நன்மைக்காகவும் நான் துதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! கர்த்தரை ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14, 15, 17. ஆதியாகமம் 13, 14, 15, 17. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பாருங்க, வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆபிரகாம் என்கிற தேவ மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், 4 திசைகளை பார் ஆபிரகாம். வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே 4 திசைகளிலும் முதல்ல பார். அவர் திரும்பி பார்க்கிறார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கு தான் அப்படின்னாரு. ஆபிரகாமுக்கு புரியல. என்ன, நானே தனி கட்டையாக கிடக்கிறேன், அடுத்த தலைமுறை இல்லைன்னு கிடக்கிறேன், நீங்கள் என்னடான்னா 4 திசையை நோக்கி பாருங்கன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்றார். அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம். ஆபிரகாம் அப்படிலாம் கேட்கல. நீ எழுந்து தேசத்தினுடைய நீளம் எவ்வளவோ நட, அகலம் எவ்வளவோ அம்மட்டும் நடந்து திரி. நீ நடந்து திரிகிற கால் வைக்கிற பூமி முழுவதும் நான் உனக்கும் பின்வருகிற சந்ததிக்கும் கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இங்கேயும் நம்ப முடியாத அளவுக்கு காரியம் காணப்படுது. இங்கேயும் நம்ப முடியாத அளவுக்கு காரியம் காணப்படுது. காரணம், சந்ததிக்கு கொடுப்பேனா? சந்ததியே வரல, சந்ததிக்கு கொடுப்பேன்றீங்களே. ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் எதை ஆபிரகாம் கிட்ட சொன்னாரோ அதை நம்பினார். 4 திசையை பார் அப்படின்னா ஆபிரகாம் பார்த்தார். அகலம் நீ நடந்து திரி, நீளம் அளந்து நீ அப்படி நடந்து திரினும் போது உண்மையாகவே நடந்தார். கூடாரத்திலிருந்து வெளியே வான்னா வந்தார். நட்சத்திரத்தை பாரு அப்படின்னா பார்த்தார். ஆமா, நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, செய்ய மாட்டீங்க அப்படின்னு உள்ள உட்காரல. ஆமா, நான் போய் இவ்வளோ தூரம் நடந்துட்டு வரேன், முதல்ல நீங்க எனக்கு சொன்ன ஒன்றை கொடுங்க, அப்புறம் அதுங்களுக்கு கொடுக்க போறதை பத்தி நீங்க பேசுவீங்க. அப்படியெல்லாம் ஆபிரகாம் பேசவில்லை. நடந்தார். நோக்கி பாருனா பார்த்தார். 4 திசையை பார் விசுவாசினா விசுவாசிச்சார். நட்சத்திரத்தை பாருனா பார்த்தார். எனவே தேவன் தீர்க்க தரிசனமாய் உன் வாழ்க்கையின் மூலம் நான் மகிமைப்பட போகிறேன் ஆபிரகாம் சொல்லும் பொழுது அதை அப்பட்டமாய் நடக்கவில்லை என்றாலும் தேவன் சொன்னால் நடக்கும் என்பதை நடக்கலனாலும் நம்பி அவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அதை நீதியாக எண்ணினார். நடக்கலனாலும் நடத்துவேன் நான் சொல்ற காரியத்தை என் மகன் நம்புறாளே அப்படின்னு சொல்லி தேவன் அதை நீதியாக பார்த்தார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்க, கர்த்தர் என்ன காரியத்தை ஆபிரகாம் ஐயாவோடு சொன்னாரோ, என்ன காரியங்களை உன் சந்ததிகள் சுதந்தரிக்கும்னு சொன்னாரோ, நீங்கள் வேதாகமத்தை போய் அவருடைய பையன் வாழ்க்கையில் இருந்து அவருடைய சந்ததிகளுடைய வரைபடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ஐயா எங்கெல்லாம் நடந்து திரிந்தாரோ, விசுவாசித்தாரோ, பார்த்தாரோ, அடையாளத்தை நம்பினாரோ, அது முழுவதும் அவருடைய சந்ததிகள் இடத்தை கைப்பற்றவில்லை, பூமியையே கைப்பற்றினார்கள். ஆமென். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லும் பொழுது நம்மளால் நம்ப முடியாது. காரணம், நம்ம மூளை இப்போ என்ன பாதையில் போதோ அதைத்தான் பார்க்கும். இப்போ என்ன நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோமோ அதிலிருந்து தப்பிக்கத்தான் நம்ம பார்ப்போம். ஆமென். அதில் போய் நம்ம தப்பிச்சு என்ன பண்ணிப்போம்? நிரந்தரமாக சாகிற வரைக்கும் மாட்டிப்போம். ஐயோ, இவன் எனக்கு முள்ளா இருக்கிறா, இவன் எனக்கு முள்ளா இருக்கிறான் அப்படின்ட்டு ஏதோ பாருங்க, ஒரு 30 வயசு ஒரு பையனுக்கு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ பாஸ்டர், 30 வயசாயிடுச்சு பாஸ்டர், என் பையனுக்கு 30 வயசாயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்வாங்க. முதல்ல ஒரு 2 மாதம் பொண்ணு கிடைக்கலன்னா வரதை முடிப்போம் அப்படின்வாங்க. இன்னும் ஒரு 4 மாதம் போயிடுச்சுன்னா அந்த கரகத்துக்கு எது வருதோ அதை முடிச்சு தள்ளிட்டு அதை உடச்சி ஓட்டி விட்டுருவோம். என்ன பண்ணுவோம்? முடிச்சு அதை முதல்ல நம்ம ஓட்டி விட்டுருவோம் அப்படின்னுவோம். அது ஓடும். ஓடி அடுத்த சில மாதத்துல உங்ககிட்ட வந்து தொல்லையாக வந்து வருஷ கணக்காக உட்காந்துக்கும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தப்பி வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? மூளையில் யோசிக்காத. இன்னைக்கு இதிலிருந்து நான் விடுதலை ஆகனா யோசிக்காத. கர்த்தர் திட்டம் என்னன்னா, இன்னைக்கும் நீ விடுதலை ஆகணும், நாளைக்கும் நீ எதுலையும் மாட்டிக்க கூடாது. இதுதான் தகப்பனுடைய பார்வை. ஏன்னா தகப்பனுடைய பார்வை தாய் தகப்பனுடைய பார்வையும் வேற. ஹல்லேலூயா. அவன் ஒரு வார்த்தையை கேட்டான், இவன் ஒரு வார்த்தையை கேட்டா அப்படின்ட்டு டெசிஷன் எடுக்காதீங்க. நீ இன்னைக்கு விடுதலை ஆகணும், சாவர வரைக்கும் கர்த்தருக்காய் விடுதலையாக சாட்சியாக நிற்கணும்னா இந்த பரிசுத்தவான்கள், நீ எவனையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காத, பைபிளில் இருக்கிற இந்த பரிசுத்தவான்களை மட்டும் எடுத்துக்கோ. இதுக்கு அப்புறம் அவங்க எங்கேயாவது மாட்டினாங்களா, கீழே விழுந்தாங்களா, அவன் சந்ததியினுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்தால் நீ பைபிளில் போய் பாருங்கள், எங்கேயுமே இருக்காது. எங்கேயுமே இருக்காது. யார் எந்த பரிசுத்தவான் வாழ்க்கையும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் விடுதலை கொடுத்தா அது நிரந்தரமாக இருக்கும். ஆண்டவர் சுகம் கொடுத்தா உனக்கு அது நிரந்தரமாக காணப்படும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, ஆபிரகாம் இந்த காரியங்கள் இறந்ததுக்கப்புறம் நடக்குது. ஆனால் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறபோது கர்த்தர் எதை சொன்னாரோ அதை தம் மூளைக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல பெரிய பலிகளை கர்த்தருக்காக அவர் செலுத்தி ஒரு பெரிய விருந்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி போட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் என்னைய இந்த மாதிரி சாட்சியாக நிறுத்தினார்னு சொல்லி அவர் விருந்தை ஆயத்தப்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் நடக்கலையா? கவலைப்படாதீங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் சொன்னா செய்வார், அவர் தீர்மானித்தால் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் உங்களை விடுவிக்க போகிறார். அவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். பெரிய பெரிய சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், அவர் செய்த நன்மைக்காக நான் நன்றியாக கடைசி வரைக்கும் நிற்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறேன்? ஆமேன்.
அது சொல்லட்டுமா? இதில் இருக்கிற கூட்டத்தில் ஒரே ஒரு பங்கு தான் ஆண்டவர் செய்ய போகிற நன்மைக்காய் சாட்சியாய் நிற்க போகுது. கர்த்தர் அவங்களுக்காக மட்டும்தான் இந்த செய்தியை தருகிறார். மற்றதெல்லாம் கர்த்தர் செய்த நன்மையை மறக்க போகுது. அது அப்படியே அடுத்த காரியம்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விலகவும் போகுது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அவர் பிரயாணம் பண்ணி போகிறார். எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ணி போகும்போது ஒரு கிராமம் அங்கே வருது. அந்த கிராமத்து வழியாக தான் அவர் எருசலேமுக்கு போகணும். அப்போ அந்த கிராமத்து வழியாக போகும்போது 10 குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி ஓடி வந்தாங்க. கிட்ட வந்து நிற்கக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும். தேவனுக்கு அப்படி இல்லை. அப்போது அவங்க தூரத்தில் நின்று ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டாங்களாம், இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களுக்கு இறங்கும். கேட்டது எத்தனை பேர்? 10 பேர் குஷ்டரோகி கேட்குறான். ஆண்டவர் பார்க்குறார், அவருடைய சரீரம் முழுவதும் குஷ்டரோகத்தினால் நிறைந்து வேதனையோடு காணப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். அப்போது அவைகளில் ஒரே ஒருத்தன் அந்த ஆசாரியர்களை காண்பீங்கன்னு இயேசு சொன்னதுனால நம்ம போகலாம்னு சொல்லி அவங்க எல்லாரும் போகிறாங்க. அந்த இடத்துல எல்லா குஷ்டரோகமும் சுகமடைந்தது. ஆனால் எல்லாருக்கும் குஷ்டரோகம் சுகமடைந்து அவன் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கவும் இல்லை. இவர் சொன்ன மாதிரி ஆசாரியர்களுக்கு அவங்கள காண்பிக்கவும் இல்லை. கர்த்தர் செய்த நன்மைக்காக அவர்கள் பலி செலுத்தவும் இல்லை. அப்போது அதில் ஒரே ஒருத்தன் யோ, என் குஷ்டரோகம், நான் இத்தனை நாள் அவஸ்தைப்பட்டதில்லைன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தந்தாரே அப்படின்ட்டு சபைக்கு போல அவர் என்ன சொன்னார்? ஆசாரியர்களுக்கு உன்னை காண்பிக்கணுமா? இங்கே இருக்கிற ஆசாரியன் எல்லாம் பரிசேயனும் சதுசேயனும் இருக்கிறான். ஒரே ஒரு ஆசாரியர் எனக்கு உண்டு. அந்த பிரதான ஆசாரியர் தான் என்னை சுகமாக்கும்படி அவருடைய வல்லமை ஒரே வார்த்தையில் தொட்டு என்னை சுகமாக்கி இருக்கிறார். அது வேறு யாரும் அல்ல, அதுதான் இயேசுன்னு சொல்லி அவன் போன ஸ்பீட்லையே திரும்பி வந்து இயேசுவின் பாதத்தருகே தலை குனிந்து அவன் அழுது, நன்றி ஆண்டவரேன்னு அவன் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த மண்ணெல்லாம் அவன் தலை மேலே போட்டு அவனுக்கு நடந்த நன்மைக்கு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு நன்றி 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 இயேசுவேன்னு சொல்லி மகிமைப்படுத்தினான். அப்போது ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அவன் வந்தவன் ஒரு சமாரியனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. சமாரியர்கள் வேறு, யூதர்கள் வேறு. அல்லேலூயா. பாருங்க, இந்த இயேசு அப்படியே அழகாக ஒன்றுமே நடக்காத மாதிரி சில நேரம் பேசுவார். அந்த மாதிரி சுத்தமானவங்க 10 பேர் ஆச்சு, ஒருத்தன் வந்திருக்க 9 பேர் திரும்பி காணோமே அப்படின்னாரு. அப்போ இவர் என்ன எதிர்பார்த்துருக்கார் தெரியுமா? என் பிள்ளைங்க திரும்ப வந்து எனக்கு நன்றி சொல்லி உண்மையாய் என்னை தொழுது கொள்ளும் என்று அவர் நம்பினார். ஆனால் 9 பேரால் நன்றியாக இருக்க முடியலை. நன்றியாக இருக்க விட மாட்டான் பிசாஸ். ஆனால் வந்து கேட்கும் போது என்ன கேட்டான்? இயேசுவே, ஐயா, எனக்கு இறங்குங்க. அவ்வளோதான். கேட்கும் போது 10 பேருக்கு கேட்க தெரிஞ்சுது. ஆனால் விடுதலையான போது உள்ள கிட்ட வந்துட்டு தாழ விழுந்து பிரதான ஆசிரியருக்கு நன்றி செலுத்தினவன் இந்த ஒரே ஒரு சமாரியன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த சமாரியனை
அவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன்னை இன்னும் நான் சாட்சியாய் நிறுத்த போகிறேன் என்பதை முடிவு செய்து அவனை ஒரு பெரிய ஒரு தெய்வ மனுஷனாய் ஒரு நாள் மாற்றி அவனை சாவர வரைக்கும் சாட்சியாய் நிறுத்தினார் அந்த குஷ்டரோகியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்ற சுகத்துக்கு, பெற்ற விடுதலைக்கு, பெற்ற ஆசீர்வாதத்துக்கு 9 பேர் மகிமைப்படுத்த தவறினார்கள். ஆனால் ஒரே ஒரு சமாரியன், அவன் இருதயம் முழுவதும் அவனுக்கு தெரியும், இது எனக்கு செய்தது கர்த்தர், என்னைய விடுவித்தது கர்த்தர், என்னைய உயர்த்தினது கர்த்தர், எனக்கு சுகம் கொடுத்தது கர்த்தர், ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த காரியத்தில் இமை பொழுதிலே எனக்கு அற்புதம் செய்தாரே அவர் தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பலியை காட்டிலும் கீழ்ப்படிந்து சாகர வரைக்கும் உண்மையா இருப்பேன் சொல்லி தன் வாழ்க்கையை தேவனுக்காய் ஒப்பு கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க போறார், கர்த்தர் உன் குடும்பத்தில் விடுதலை தர போறார், கர்த்தர் உன் பிள்ளைகளை உயர்த்த போறார், கர்த்தர் நீ கேட்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் அள்ளி தர போறார். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணணும்? எல்லாத்தையும் பெற்றுக்கோ, அது உனக்கு தான். ஆனால் ஆண்டவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், சாட்சியாய் நிற்கவும், அவருக்காக ஒரு அடையாளமாக கொடுப்பதையும் ஒரு நாளும் விட்டுறாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க பாருங்க. நான் சில நேரம் தேவனுக்குள் சில காரியம் தவறுகிற மாதிரி ஒரு சூழல் எனக்கு வரும் என்றால், வேதாகமத்தில் சில பரிசுத்தவான்களை நான் எடுத்து பார்ப்பேன். அதை எடுத்து பார்த்து என்னையே நான் காரி துப்பிப்பேன். சில நேரம் பாருங்க, இந்த அன்னாள் நடக்காத பொழுது கர்த்தரை தேடினான். நான் நடந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு காரியத்துக்கு அவங்க உண்மையாக இருந்தாங்க. சபைக்கு கொண்டு வந்ததை குறித்து நான் சொல்லவில்லை, கர்த்தருக்காக அவங்க பொருத்தனை பண்ணினதை நான் சொல்லவில்லை. எதில் உண்மையாக இருந்தாங்க தெரியுமா? நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த குழந்தை பால் மறக்கிற நாள் வந்தபோது இவங்க கர்த்தருக்காக கொண்டு வந்து விட்டாங்க. இல்லைங்க, அந்த குழந்தை பால் மறக்கலை. எனக்கு ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து திரும்ப படிக்க வைக்கும் போது அவள் அந்த குழந்தையை பால் மறக்க பண்ணினாளாம். ஆமென். ஏன் தெரியுமா? அவள் வயிற்றில் உருவாகும் போதே அவள் டிசைட் பண்ணிட்டாங்க, இது தேவனுடைய ஈவு, தேவன் கொடுத்ததை தேவனுக்காக நான் கொடுக்க போகிறேன், தேவன் என் கண்ணீரை துடைத்ததனுடைய சாட்சி இது, இதுக்கப்புறம் நிறைய சாட்சி வரப்போகுது, இந்த சாட்சியை கர்த்தருக்காகவே கொடுப்போம்னு எப்போ வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை ஃபார்ம் ஆச்சோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இது நான் பெற்றெடுப்பதற்கு இது கருவி தானே தவிர நான் அம்மா இல்லை, இதற்குரிய அம்மா தகப்பனாக அவர் சபைக்குள்ள பிரதான ஆசிரியராக கர்த்தர் இருக்கிறார் என்று அவங்க டிசைட் பண்ணி அவங்க நினைத்தாங்க. குழந்தை எப்போ பாலை மறக்கும் கொண்டு போய் விடலாம், அப்படி இல்லை. ஒவ்வொரு முறையும் அந்த தாய்ப்பாலை கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என் மகன் சீக்கிரம் தாய்ப்பாலை விட்டுட்டோம், சீக்கிரம் தாய்ப்பாலை விட்டுட்டோம், அவனை கொண்டு வந்து உங்கள் சமூகத்தில் நான் கொடுத்துடணும்னு சொல்லி அவரை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் சொன்ன பொருத்தனையை செலுத்திடணுன்றதுக்காக அவள் அனுதினமும் அந்த தாயார் அந்த தேவனிடம், என் குழந்தை சீக்கிரம், அது எப்படி சொல்ல முடியும் ஒரு மனுஷன் சொல்லுங்க பார்க்கலாம்? வருஷத்துக்கு ஒரு முறை அப்புறம் பிள்ளைய பார்க்கணும். அங்கே யார் குளிப்பாட்டுவா, அங்கே யார் பவுட்ரு போடுவா, அங்கே யார் சட்டை கொடுப்பா, ட்ரெஸ்ஸு கொடுப்பா, ஒன்றும் தெரியாது. இதோட அடுத்த வருஷம் அவங்க வருவாங்க. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும், இது தேவன் அவனுக்கு தகப்பனுமாய் தாயுமாய் இருப்பார். அந்த பால் மறப்பதற்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. ஒரு ஜெபம், அது தாங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினது என்பதை நான் சொல்லுவேன். எஸ், அதுதான் தேவனை துதித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் விட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா, ஐயோ பொருத்தனையை வேற செஞ்சு தொலைச்சிட்டோம், இதை வேற பண்ணணும். மாம்சம் சொல்லும்,
பொருத்தனை செய்யும் பொழுது ஐயோ அவசரப்பட்டு இதை வேற செஞ்சு தொலைச்சிட்டோமே, இவ்வளோ நெருக்கமாக இருக்கு இந்த டைம் சே அப்படின்னா நம்ம ஆத்துமா சொல்லும். இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த பிள்ளையை கொண்டு வந்துட்டு வீட்டில் ஒரு பார்ட்டி. என்ன பார்ட்டி தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய கணவரோடு அவங்கள எப்படியோ கணவரை எப்படி அவங்க சமாளித்தாங்கன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்கானம் அவங்களும் உக்காந்துட்டு சந்தோஷமாக அழணும். ஆனால் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, அவரை போல ஒரு பரிசுத்த தேவன் ஒருத்தர் இல்லை, அவரை போல எந்த கண்மலையும் இல்லைன்னு she worshipped God. ஆண்டவரை துதித்து அவள் மகிமைப்படுத்தினாள். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், இவைகள் உன் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. அதனால தான் சொல்கிறேன், பெரிய பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் சம்பவிக்கும். நான் சொல்லலை, சம்பவித்து முடிய போகுது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் உனக்கு செய்த காரியத்தை எங்கும் பறைசாற்றும், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியாய் நீ மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 22:18. 1 சாமுவேல் 22:18. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 80 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஹல்லேலூயா. அது எத்தனை பேரை கொன்றாராம்? எத்தனை பேர்? 85 பேர். நல்லா கவனிங்க. நீங்கள் பைபிளை கீழே வைங்க. கர்த்தர் சொல்கிற காரியத்தை தயவு செய்து கவனமாக கேளுங்க. திருவிருந்து இன்னைக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் உன் சுத்திகரிப்புக்காக. இந்த சுத்திகரிப்புக்கு பின்பு அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்று சாட்சியாய் நில்லுங்க. இந்த சுத்திகரிப்பை பயன்படுத்திக்கோங்க. இங்கே பைபிள் எல்லாருமே மூடி வைங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைத்தாரோ அதை நிறைவேற்றத்தான் நம்மளை நடத்துகிறார். நம்ம கர்த்தரை நோக்கி முன்னோக்கி போகணுமே தவிர கர்த்தரை நோக்கி பின்னோக்கி போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாய் இருக்குது பார்த்தீங்களா, நாய். இந்த நாயினுடைய ஒரு சுபாவம் என்னவென்றால், அது நல்லதாக இருக்கும், நன்றியாக இருக்கும், நம்மளோட பாசமாக இருக்கும், விளையாடும், ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருக்கும், எல்லாம் ரைட். ஆனால் அந்த மிருக ஜீவனை பற்றி தேவன் பல்வேறு இடத்துல நல்லபடியாக சொல்லுவார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தேவன் அதை நல்லதாக சொல்ல மாட்டார். அது எதற்காகனா மனிதர்களுக்காக, அது நாய்க்காக கிடையாது. ஏன்னா நாய் தான் கக்கனதையே திரும்ப தின்னும். நம்ம எதெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் போய் எடுத்து பூசிப்போம். நம்ம எதை விட்டோமோ அதே எடுத்து திரும்ப போய் நக்கி தின்னுவோம். கர்த்தர் பாவங்களை துப்ப வச்சிருப்பார். கர்த்தர் அவர் பிடிக்காத சில காரியத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து வெட்டி எடுத்து நம்ம வயிற்றிலேருந்து வெளியே தள்ளுவதை போல் வாழ்க்கையிலேருந்து தள்ளியிருப்பார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த நாய் தான் கக்கனதை தின்ன மாதிரியே போய் திரும்ப அதை போய் தின்னும். பன்னி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பன்னி பார்த்துருக்கீங்க? ஐயோ, நீங்கள் பார்த்ததே கிடையாது பன்னியையே. அல்லேலூயா. பன்னி வளர்க்குறவங்க நீங்கள் போய் பாருங்கள், பன்னியை குளிப்பாட்டுறதுக்கு ஏன் விட மாட்டுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் அந்த பன்னியை என்னதான் சோப்பு போட்டு குளிப்பாட்டினாலும் அதை திரும்ப அந்த காவால் போய் தான் உருளும். ஆமென். இந்த நாய்களை போல தான், இந்த பன்னிகளை போல
நம்ம வாழ்க்கை மாறணும்னு கங்கணம் கட்டி திரிகிறவன் தான் சாத்தான். எப்போ இவன் விட்டதை திரும்பி எடுப்பான் சாத்தான் பார்ப்பான். ஏன்னா நமக்காக ஒன்று சாட்சி பலமாக ரெடியாயின்னு இருக்கும். நம்ம நிற்க போகிறது, நமக்கு பலி செலுத்த போகிற காரியம் கர்த்தர் ஆர்வமாக, ஐயோ அந்த காரியம் நடக்க போது என் மகன் சந்தோஷப்படும்படி, அவள் கேட்டதெல்லாம் கொடுக்கும்படி எல்லாம் ரெடியாகி அங்கே ஆயத்தமாக இருக்கும். இங்கே சாத்தான் என்ன பண்ணுவானா, ஏய் அங்கே பாரு விட்டுட்ட பாரு, திருப்பி எடுத்து பூசிக்கோ, அந்த மண் இருக்கு பாரு அதை எடுத்து திருப்பி பூசிக்கோ, கக்கினபர் பாவத்தை திரும்பி அதே பாவத்தை எடுத்து தின்னு அப்படின்ட்டு சாத்தான் நமக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை கொடுப்பான். கர்த்தருக்காக அதை விட்டுருப்போம், திருப்பி என்ன பண்ணியிருப்போம், அதே ரகசிய பாவம், அதே ஏமாற்றுகிற பாவம், அதே விபச்சாரத்தின் நீச்சு, அதே காரியங்கள் எல்லாத்தையும் திருப்பி போய் கையில் எடுப்போம். எடுக்க என்னன்னா அங்கே சாட்சி உடையாது, கர்த்தர் இருதயம் உடையும். சாத்தானுக்கு தெரியும், எப்போ கர்த்தர் இருதயம் யாரால் உடையுதோ அந்த உடைகிறது தான் சாத்தான் திரும்ப அவன் வாழ்க்கைக்குள்ளே வருவதற்குரிய வாசல். ஆமென். உன் இருதயம் எப்போ உடையும்னு சாத்தான் பார்க்கவே மாட்டான். நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் அழுகிறது தான் சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, நீ அழுறதுனால 10 பைசாவுக்கு அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு என்ன தேவை தெரியுமா, உன்னால் தேவன் எப்பொழுது உடைகிறார். காரணம், அவர் உடையும் போது அது ஒரு வாசல். அந்த வாசலுக்குள்ளே தான் சாத்தானால் உன் வாழ்க்கையை திரும்ப கையாள முடியும், அவன் உன் வாழ்க்கையை முழுவதும் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது நீ இங்கே போய் ஆண்டவரே என் வாழ்க்கையை நடத்துன்னு ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்களா, இந்த மாதிரி சத்துரு உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு நீயே என்ன நடத்துகிறா பிசாசேன்னு சொல்கிறதுக்குரிய அடையாளம் என்னன்னா, உன்னால் தேவன் நாமம் தூஷிக்கப்படணும், உன்னால் தேவன் நாமம் அசிங்கப்படுத்தப்படணும், உன்னால் அவர் துக்கப்படணும். இதுதான் சாத்தான் வடுகிற ஒரு வாசல் வழி எனக்கு அன்பானவர்களே. ஆமென். வேற எந்த வழியாகவும் சாத்தான் உன் வாழ்க்கைக்குள் வந்து உன் ஆத்மாவை தொட முடியாது, உன் சரீரத்தை தொட முடியாது. நான் சொல்கிறேன் கவனிங்க, தேவனுடைய வார்த்தை இதெல்லாம். நாய் கக்கனதை தின்னும். திரும்பி சொல்லுங்க, பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஏ பன்னி அப்படின்ட்டு அவங்கள சொல்லாதீங்க. இந்த பன்னி இருக்கான் பாரு, குளிப்பாட்டினாலும் திரும்பி அதில் போய் தான் புரளமா. சொல்லுங்க பக்கத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சவுல் என்கிற ராஜாவை, அவனை ராஜாவை ஆக்கினதுக்கு அப்புறம்தான் அவன் கோத்திரம், அவனுடைய குலம், அவனுடைய அப்பா, அவனுக்கு இருக்கிற சம்பத்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஆனால் கர்த்தர் இந்த சவுல் என்கிற ராஜாவை அவனை ஆண்டவர் கரம் பிடிச்சு தூக்கும்போது, உண்மையாக சொல்கிறேன், நம்ம தாவீதுக்குன்னு அந்த வசனம் எடுத்துக்கிறோம் இல்லை, சாமுவேல் ஐயாவுக்காக அன்னாள் துதித்தாங்கன்னு இருந்தது. எஸ் ரைட், பட் இட் இஸ் அ சூட்டபிள் பர்சன். யார் என்றால் சவுல் ராஜா. அந்த மனுஷனை கர்த்தர் நம்பி மக்கள் கேட்குறாங்கன்னு ராஜாவா மாற்றினார். அவனை நம்பி தைல குப்பியின் ஆசீர்வாதத்தை அவன் தலை மேலே ஊற்றினார். அவனை நம்பி முதல் ராஜாவாக வேதாகமத்தில் அவனை கொண்டு வந்தார். அவனை நம்பி இஸ்ரவேல் மக்களையே கர்த்தர் அவனுக்காக கொடுத்தார். அவனை நம்பி முதல் ராஜாவுக்கு அந்த மகிமையான, அதாவது கேளாததையும் கொடுத்த ராஜான்னா அது இவன் தான். எல்லாத்தையும் ஆண்டவர் நம்பி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் உட்காந்துருக்கும் போது இந்த ஒரு சத்தம் என்னால் மறக்கவே முடியாது எப்பயுமே. என்னென்னா, இந்த ஊழியத்தை கர்த்தர் கரத்தில் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை அழுத்தமாய் சொன்னதை என் காது தெளிவாய் கேட்டது. என்னன்னா, பிதாவானவர் உன்னை நம்பி இதை உனக்கு தருகிறார் என்பதை
பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். இந்த வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் என்னால் அது அந்த கம்பீர சத்தம் அப்படின்னா ஒரு வீடே வந்து 2 துண்டாக போகிற மாதிரியான ஒரு சத்தம். ஒரு நிலநடுக்கம் வந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு 100 மைக்கை வச்சு உங்கள் காது கிட்ட சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம். ஏன்னா அதுக்கு நம்ம தகுதி இல்லை, நமக்கு தெரியும். ஆனால் அதனால தான் ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வந்து நன்றியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை நம்பி ஆண்டவர் நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு மனைவி, நமக்குன்னு பிள்ளைங்க, நமக்குன்னு தாய் தகப்பன், நமக்குன்னு வேலை, நமக்குன்னு நம்பி ஒரு வீடு வாசல் எல்லாத்தையும் தராருன்னா நம்மளை நம்பி தான் தரார். அதை நம்ம என்ன பண்ணணும்னா முடிவு வரைக்கும் அதுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். முடிவு வரைக்கும் அதுக்கு உண்மையாக இருக்கணும். அவன் இல்லையா நான் ஏன் இருக்கணும்? என் வீட்டு எதிர்க்க அவள் இல்லை நான் மட்டும் ஏன் இருக்கணும்? அவள் இல்லைனா போட்டோம், அவளுக்கு அது நடுவை இனாமாக வந்திருக்கலாம், அது கடைசியில் இனாமமாக போயிடும். ஆனால் உன்னையே நம்பி ஆண்டவர், உன் சொத்துக்கள், உன் பிள்ளைகள், உன் ஊழியம் எல்லாம் உன்னையை நம்பி தர்றது ஆண்டவர். அது கடைசி வரைக்கும் உண்மையாக உத்தரவாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சவுலால் அப்படி இருக்க முடியலைங்க. சிங்காசனத்தில் உட்காரும்போது அவர் மகிமையை அவன் வந்து உண்மையாகவே ஒரு போருக்கு போயிட்டு வந்தால் கூட அவன் ஆண்டவருக்காக அவ்வளோ பலி செலுத்தினான் அந்த நாட்களில். ஆனால் அவன் வாழ்க்கை கடைசியாக முடியும் பொழுது அவன் என்ன பலியை செலுத்தினான் தெரியுமா? எத்தனை பலியை செலுத்தினான் தெரியுமா? ஒவ்வொரு சபை அபிஷேகம் பெற்ற போதகர் குடும்பத்தை அவன் சாத்தானுக்காக வெட்டி போட்டு பலி கொடுத்தான். ஹல்லேலூயா. நான் இந்த காரியத்தை விவரித்து சொல்லுகிறேன். கொஞ்சம் டைம் இருக்குது, தயவு செய்து காதை திறந்து கேளு. இந்த சவுல் ராஜாவுக்கு தாவீதை கொல்லணும்னு எண்ணம். அதனால் தாவீதை கொல்றதுக்காக தேடும்போது இந்த தாவீது சவுலுக்கு பயந்து ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்தினுடைய பெயர் தான் நோபி. அல்லேலூயா. நோபி என்கிற ஒரு பட்டணம் இருக்குங்க. அந்த பட்டணத்தில் யார் இருப்பா தெரியுமா? இப்போது சில பட்டணம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் நம்ம பெரிய தெருவுக்கு போனீங்கன்னு வைங்களேன், யார் லைனாக இருப்பா? பிராமின்ஸாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு தெருக்கு போங்களேன், நம்ம அந்த எஸ்பிஐ பேங்க் ஏடிஎம் சைட் போங்களேன், ஃபுல்லாக கோவிலில் இருக்கிற குருக்கள்ஸ் எல்லாருமே லைனாக வீடு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நோபி என்கிற இடத்துல யார் வசித்தார்கள்னா ஆசாரியர்கள் தொடர்ந்து அதில் காணப்பட்டாங்க. குடும்பமாக குழந்தை, குட்டி, மனைவி எல்லாருக்கும் ஆசாரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தவங்களுக்கு லைனாக வீடு கட்டி வசிக்கிறாங்க. இப்போ தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து நோபி பட்டணத்துக்குள்ளே உள்ளே ஓடுறார். அப்போ போகும்போது அங்கே ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் பெயர் அகிமெலேக். பாருங்க, அபிமெலேக் என்கிற ராஜா வேற, அகிமெலேக்கு என்கிற ஆசாரியன் வேற. இப்போ இந்த அகிமெலேக்கு கிட்ட இவர் தாவீது பதுங்கி போகிறத பார்த்து இந்த அகிமெலேக் என்கிற ஆசாரியருக்கு பயம். அவர் எதிர்கொண்டு போய் கேட்குறார், தாவீது யாரும் கூட வராமல் தனியாக வந்திருக்கிறியே, எதனாவது பிரச்சனையாப்பா அப்படின்ட்டு இந்த அகிமெலேக் என்கிற ஆசாரியன் தாவீதை பார்த்து கேட்குறார். அப்போ தாவீது என்னைய கொல்ல சவுல் வரார், அதுக்காக நான் பயந்து வரேன் அப்படி சொல்லாமல், ஆசாரியரே ராஜா என்கிட்ட ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருக்காரு, ஆனால் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் வந்தேன், நான் சொல்லக்கூடாதுன்னு ராஜா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது தாவீதுக்கு பசி, அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை, அது எதுவும் இல்லை. ஏன்னா இவரை கொல்றதுக்கு அங்கங்கே ஆட்களை வச்சிட்டார் அவருடைய மாமனார். அப்போது அந்த ஆசாரியரை பார்த்து தாவீது கேட்குறாரு, ஆசாரியரே உங்கள் கையில் எதனாவது இருக்குதா அப்படின்னு, இருந்தால் கொடுங்க, நான் சாப்பிடலை, நாளைக்கு எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்றார்.
அப்போது அந்த ஆசாரியனாகிய அகிமெலேக்கு சொல்கிறாரு, தாவீது கேட்குறாரு, 5 அப்பம் இருந்தால் கூட பரவாயில்ல கொடுத்துருங்க, நான் வழிக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு போயிடுறேன், கொடுங்க அப்படின்னும் போது அந்த ஆசாரியர் சொல்கிற பதில் என்னென்னா, தாவீது சாதாரண அப்பமாக இருந்தால் நான் மொத்தமாக உங்ககிட்ட கொடுத்துருவேன், இது என்னன்னா பரிசுத்த அப்பம் தான் என் கையில் இருக்குது, இப்போ இந்த பரிசுத்த அப்பத்தை நீ சாப்பிடுவ, எனக்கு உன்னை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் உன் பின்னாடி ஒரு குகையில் உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பாரு வாலிபர்கள், அவனுங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எதனாவது தப்பு கிப்பு பண்ணிட்டு இருப்பானுங்க, அவனுங்க போய் இந்த பரிசுத்த அப்பத்தை சாப்பிட்டு நான் கொடுத்தா அவனுங்களுக்கு சாபம் வந்து அழிஞ்சு போயிடுவானுங்கப்பா, நீ என்ன பண்ணு அப்படின்னு அவர் வந்து அதை அவாய்ட் பண்ணுறார் அந்த ஆசாரியர். அப்போ தாவீது சொல்கிறாரு, இல்லை இல்லை ஐயா, இந்த மாதிரி என்னுடைய வாலிபர்களுடைய அசம்பிகள் உடல் சரீர பரிசுத்தமாக இருக்குது, அவங்க திருமணத்துக்கு முன்பதாய் அந்த காரியங்கள் சேருகிற பண்ணுற பல காரியங்கள், அதனால் அசம்பிகள் சுத்தமாக இருக்குது, நீங்கள் நம்பித்தாங்க அப்படின்னாரு. இப்போ என்னென்னா அந்த நாட்களில் பரிசுத்த அப்பத்தை கொடுக்கும்போது அந்த அப்பத்தினுடைய பாத்திரம் வெறுமை ஆகக்கூடாது. இப்போது இந்த அப்பத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு கோலியாத்தை கொன்ன ஒரு பட்டயம் சீலையில் மடித்து வைத்திருக்கிற, அது வேணும்னா கொண்டு போ, என்கிட்ட வேறு பட்டயம் இல்லைப்பா அப்படின்னு. இவருக்கு ஆஹா, அந்த பட்டயத்துக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது, நான் கோலியாத்தை கொன்ன பட்டயத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு அவர் அதை கையில் வாங்கிட்டு அந்த ஆசாரியனுடைய வீட்டுக்கு வெளியே வந்துட்டு யாரும் பாத்திர போகிறாங்கன்னுட்டு பட்டயத்தையும் அப்பத்தையும் எடுத்துட்டு ஓடுறார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த சவுல் ராஜாவுக்கு ஒரு மேய்ப்பன் தலைவன் ஒருத்தன் இருந்தான். அந்த மேய்ப்பனின் தலைவர் பெயர் தோவே. அந்த தோவே கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள வருவதற்கு தடை பண்ணப்பட்டு இருந்தான். நல்லா கவனிங்க தயவு செய்து. இந்த தோவேவை கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர ஆசாரியர்கள் விடவில்லை, தடை பண்ணப்பட்டிருந்தார். காரணம், இந்த தோவேவனுடைய பாவ சுபாவம், நீ சபைக்குள்ள வரவே கூடாதுரா அப்படின்ட்டு தேவனால் தடை பண்ணப்பட்டு இருந்தது. ஏன்னா தோவே பலி செலுத்துவான், பாவத்தை சொல்லுவான், திருப்பியும் போய் பாவத்தை செய்வான். கீப் ஆன் பண்ணதுனால தேவன் நீ சபைக்கே வேண்டாண்டான்ட்டு தடை பண்ணிட்டார் தேவன். அப்போது நல்லா கவனிங்க, தாவீது இந்த பட்டயத்தையும் அப்பத்தையும் வாங்கிட்டு வெளியே ஓடும்போது இந்த சவுலின் மேய்ப்பனின் தலைவனாகிய தோவே பார்த்துடுறான் தாவீதையா. உடனே சவுல்கிட்ட போய் தோவே என்ன சொல்கிறான்னா, ராஜாவே, நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போட்டு தள்ளணும்னு சொல்கிற தாவீத இந்த அகிமெலேக் என்கிற இந்த ஆசாரியன்
தாவீது நல்லா இருக்கணும், இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தீர்க்க தரிசனமாக இந்த அகிமெலேக்கு தாவீதுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன். தாவீது கையில் அப்பங்கள் இருந்தது, தாவீது கையில் பட்டயம் இருந்தது. கர்த்தர் நாளைக்கு தாவீதுக்கு என்ன செய்ய போறார்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த அகிமெலேக் என்கிற ஆசாரியன் கிட்ட. தெரியுமா ராஜாவே என்ன நடந்ததுன்னு அப்படின்னும் போது சவுலுக்கு கோபம் தாங்கலை. அகிமெலேக்கை வர சொல் அப்படின்னார். அகிமெலேக்கோடு கூட அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆசாரிகளையும் வர சொல் அப்படின்னா வந்துட்டு சவுல் சொன்னா, நீங்கள் எல்லாரும் சாக வேண்டும் அப்படின்னா சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்க எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் சவுல் ராஜா சொல்கிறான், எனக்கு சதி பண்ணி எனக்கு விரோதமாக கர்த்தர்கிட்ட விசாரித்து அவனுக்கு நீ சொல்லி அப்பத்தையும் பட்டயத்தையும் என்னை கொல்லவே நீ கொடுப்ப. ஆனால் அது எதுவுமே சவுலை கொல்லுவதற்காக அவர் அந்த பட்டயத்தை வாங்கவே இல்லை. என்னமோ நடக்கிறத புரியாமல் இது எனக்குத்தான் வெச்ச வேட்டன் என்பதை இவன் மாறி இவன் காரியத்தை புரிந்து கொண்டு எப்படி கர்த்தர்கிட்ட அவனுக்கிட்ட நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தீர்க்க தரிசனமாக விசாரித்து நீ சொல்லுவ அப்படின்ட்டு இந்த ஆசாரியன் மட்டும் இல்லை, அந்த ஆசாரியனுக்கு இருக்கிற பசங்க, மகள், அவனுடைய பெண்ஜாதி, அவனுடைய மனைவிகள், அவங்க அப்பா, அதாவது இந்த அகிமெலேக்கினுடைய மொத்த ஜென்ரேஷனையும் நான் கொல்லுவேன் என்பதை இந்த சவுல் முடிவு எடுத்தார். ஏனென்றால் அகிமெலேக்கினுடைய தகப்பன் ஒரு ஆசாரியன், அதாவது நித்திய பிரதான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாஸ்டர்ஸ் நடத்துவாங்க சபை, அவங்களுக்கு மகள் இருக்கும், மகன் இருக்காது. அப்போது அந்த மகள் வளரும் பொழுது சரியான டைம் திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த மகள் மேபி ஒரு பாஸ்டருக்கு கொடுக்கப்படலாம், அப்படியே போயிடும் அந்த ஊழியம். அந்த கொடுக்கப்பட்ட ஊழியம் இவங்களோடவே முடிந்து போயிடும். இது பிரதான ஊழியம். அதில் நித்திய பிரதான ஊழியம் அப்படின்னா அது ஜென்ரேஷனாக அந்த ஆசாரியத்துவத்தை கை கொள்ளுகிற ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆரோனை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆரோன் அவங்களுடைய பசங்க எல்லாருமே கண்டினியூஸாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்லையும் போதகராக இருந்தாங்க. அதுதான் நித்திய பிரதான ஆசாரியத்துவ ஊழியம். இப்போ என்ன பிரச்சனைனா, அகிமெலேக்கினுடைய அத்தனை நித்திய பிரதான் தேவன் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார் அவங்களோடு கூட. அவங்க மொத்தத்தையும் இந்த சவுல் வேரோடு நான் பிடுங்க போகிறேன்னு சொல்லி கொலை பண்ண சொல்லி அவங்கள சொல்கிறாப்புல. அப்போது அவன் சவுளுடைய வேலைக்காரங்க சொல்கிறாங்க, ஐயா அவங்க கர்த்தருடைய ஆசாரியர்கள், நாங்கள் அவங்க மேலே கை வைக்க முடியாது ஐயா. அப்போ சொல்கிறாப்புல சவுல், தோவே இங்கே வாடா. இந்த தோவை ஏற்கனவே கர்த்தருடைய சந்நிதிக்கு வருவதற்கு தடை பண்ணப்பட்டவன். இந்த தோவை எழுந்து ஒவ்வொரு ஆசாரியனையும் வெட்டுறா அப்படின்ட்டான். இந்த தோவை பட்டயத்தை எடுத்தான். ஒரு போதகர் வீட்டில் இருந்த ஆடு, மாடு, கழுதை, அவங்களுடைய மனைவி, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, ஆசாரியர்கள், அபிஷேகம் பெற்றவங்க மொத்த பேரையும் இந்த தோவை சவுல் நியமத்தினால் அப்படியே கண்ணு முன்னாடியே வெட்டி போட்டான். எல்லாரும் செத்து பிணமாய் மாறினார்கள். அதில் ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை, அந்த அகிமெலேக்கினுடைய குமாரில் ஒருத்தர் அபியத்தார், அவரை மட்டும் ஆண்டவர் சேவ் பண்ணி அந்த பையனை ஓட வச்சார். அவர் ஓடி போய் தாவீது கிட்ட சொல்லும் பொழுது தாவீதின் இருதயம் குத்தப்படுகிறது. ஐயையோ, எனக்கு அகிமெலேக்கு உதவி செய்ததுனால அவன் சந்ததி முழுவதும் ஆசாரியத்துவத்தை இழந்து போனாங்களே, செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லி அவர் இருதயம் நொந்தது. அப்பையும் அவர் கொண்டு போன பட்டயத்தை எடுத்து சவுலை போட்டு தள்ளணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. இப்போது என்ன பிரச்சனைனா, அகிமெலேக்கும்
அவருடைய வம்சங்களும் ஊழியத்திற்கு வரும்போது அவங்க நார்மல் உடையை அணிய மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறதுக்கும் அவங்க வெளியே போவதற்கும் வேறு அங்கேயும், அவங்க திருச்சபைன்னு வரும் பொழுது ஒரு யூனிஃபார்மை அவங்க கைப்பற்றுவாங்க. அதில் அந்த ஏபோத் என்கிற சணல் நூல் வஸ்திரம் தரித்த ஏபோத் ஒவ்வொரு ஆசாரியர்கள் அதை உடுத்துவாங்க. அதில் சில முத்துக்கள், அதில் விலை உயர்ந்த சில காரியங்கள் எல்லாம் காணப்படும். தேவ சமூகத்திற்கு அதை போட்டு கொண்டு தான் அவர்கள் உள்ளே போகணும் வரணும். இப்போ என்ன பிரச்சனைனா, அது மகிமைக்கு சம்பந்தமானது. இப்போ ஏபோத்தை போட்டிருந்த இந்த 85 பேரை தான் வெட்டி போட்டான் சவுல். கர்த்தர் பார்க்குறாரு, இதுக்கா உன்னை நான் அபிஷேகம் செய்தேன்? கர்த்தருக்கு துவங்கும் பொழுது நம்முடைய பக்தி வைராக்கியம் முக்கியமே கிடையாது. ரட்சிப்பு ஞானஸ்தானம் பெற்ற அந்த முதல் வாரம் 2வது வாரம்லாம் நான் பைத்திய மாதிரி நான் எனக்குள்ளேயே பேசிப்பேன் வண்டியில் போகும்போது. ஏன்னா ஐயோ, ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, வாலிப நாட்களை பக்கத்திலே இருக்கிறார், நம்ம எதனா பார்த்தா கூட அவர் பார்த்துருவார், ஐயோ அப்படின்னு ஒரு வெறி வைராக்கியம். ஆரம்ப நாட்களில் 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, திருப்பி எடு, விசிலடி, சிகரெட் எடு, தேட்டருக்கு போ, தண்ணி அடி, சுத்து, எல்லாம் பண்ணு. கர்த்தர், எங்கப்பா அதெல்லாம் போச்சு, எங்கே போச்சு பாருங்க. கர்த்தருக்கு தேவையில்ல, நீ நாளைக்கு எப்படி இருப்பா தான் தேவை. இன்னைக்கு நீ ஊழியம் சில பேர் நினைக்கிறாங்க, நான் ஊழியம் செஞ்சிட்டா தேவ நாமம் குளிர்ந்துரும் அப்படின்னுட்டு. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நாள். அன்னைக்கு பெஸ்ட்டான ஊழியத்தை நீ செஞ்சன்னு உன் தலையில் தூக்கிட்டுனா உன் கதை முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் ஏறும்போது அதே நடுக்கம் உனக்கு இல்லைன்னா மகனே நீ காலின்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு வேறு. அதனால தான் நான் செக்கப் பண்ணுவேன், நாளைக்கு செய்தி கொடுக்க போகிறேன், இன்றைக்கி எனக்கு தூக்கம் வருதா பார்த்தா தூக்கம் வராது. இந்த வசனம் ஜனங்க உள்ளே போகுமா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்குள்ளே உள்ளே போச்சுன்னா ஒரு மாற்றம் வருமேன், ஒரு பயம், ஒரு நடுக்கம். திக்காமல் திணறாமல் உளராமல் கர்த்தர் வச்ச மாதிரியே வசனத்தை சொல்லுவேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வெளியாட்கள், நம்ம சபையினுடைய வெளியாட்கள், எப்பா இந்த போதகர் டைரியில் எல்லாத்தையும் எழுதி அதை பார்த்து தான் படிப்பாராம்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய பைபிள் கிளாஸ் பசங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு புள்ளியை எவ்வளோ நேரம் பேசும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு பைபிளில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப். என்னுடைய ஆரம்ப கால நாட்களில் நான் டைரியை எழுதுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தேவன் சொன்ன காரியங்களை 20% மட்டும்தான் நான் பலிபீடத்தில் நின்று பேசினவனாய் மாறினேன். 50%ல் 20 தான் பேசுகிறேன், மீதி 30% விட்டுட்டேன். அப்போது தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை கூட உற்றக்கூடாதுங்கிறதுக்காக நான் அன்றைக்கு ஒரு முடிவு செய்தேன். ஆண்டவர் யோவான் வெளிப்படுத்தல் எழுதும் பொழுது சொல்ல எழுதினாரே, நாமும் எழுதிப்போம், நாமும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட விடாமல் அதை அப்படியே ஜனங்க கிட்ட போய் சொல்லிப்போம் என்பதற்காக நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த டைரியை எழுத பழகி கொண்டேன். இந்த டைரி இல்லைன்னாலும் அடுத்த 1.5 மணி நேரம் பேச ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நான் ஏன் அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டதை மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நடுக்கம், ஒரு பயம். எப்படி எக்ஸாமுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், அல்லேலூயா. இந்த சைடு 2 மணி 1 மணி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து நைட்டு இதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். தெரியுமா, ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க படிப்பாங்க தெரியுமா, கண்ணாடி முன்னாடி நின்று எல்லா பிரசங்கத்துக்கு முன்னாடி நான் இதை ஆண்டவர் சொன்னதை விட்டுறக்கூடாது, ஆண்டவர் சொன்னதை விட்டுறக்கூடாது, அடுத்த பாயிண்ட் எங்கே கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா எனக்கு பயம், எனக்கு நடுங்கிறேன்.
தேவ ஊழியத்தை திறமையினால செய்ய முடியாதுங்க. உனக்கு பாட்டு பாடுற திறமை இருக்கலாம், உனக்கு பிரசங்கம் பண்ண திறமைக்கலாம், 10 பைசாக்கு லாபம் கிடையாது. தேவ பிரசன்னத்தில் நிற்கிறதுக்கு ஒன்று தான், தேவனுக்கு பயப்படுற பயம், நடுக்கம் வேணும். அது அந்த சவுலுக்கு இல்லை போச்சு. என்ன நடந்து தெரியுமா? அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள் 85 பேரை மட்டும் இல்லை, 85 குடும்பங்களை நினைக்கிறது. ஆடு மாடெல்லாம் கணக்கெடுத்து சொல்லலை அவங்க. அந்த பட்டணத்தில் இருந்த ஆசாரிகள் தான் பேதம் சொல்லுது. மொத்த பேரையும் கொலை பண்ணி போட்டான். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது சொல்கிறேங்க, உன்னை எதுக்காக அழைச்சி உன்னை கொண்டு போகிறாரோ அதில் மேன்மையாக உன் சாட்சியை வைக்க சாத்தான் சவுளுடைய சாட்சியை கெடுப்பதற்கு உன் மூலம் கடவுள் எங்கெல்லாம் தூஷிக்கப்படுவாரோ அதை செய்யும்படி வைத்தான். அதனால தான் இந்த 85 ஆசாரியர்களை இவன் தோவே வெட்டி போடும்படி சாத்தான் ஏவினான் சவுல் மூலமாய். அப்போ என்ன தெரியுதுன்னா, மூலம் கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமே தவிர உங்கள் மூலம் அவர் துக்கப்படும்படி நீங்கள் நடக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி தான் நீ வாழணும் தவிர கர்த்தருடைய நாமம் தூஷிக்கிற மாதிரி நீ வாழக்கூடாது. அப்படி ஒருவேளை தேவன் உன்னை பார்த்து அவருடைய இருதயம் உடையுது, உன்னை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் நொறுங்குது அப்படின்னா, நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, நீ சபைக்கு வந்தது வேஸ்ட், நீ அபிஷேகம் பெற்றது வேஸ்ட், நீ தேவனுடைய வரங்களை பெற்றது வேஸ்ட், நீ சத்தியத்தை கேட்டது வேஸ்ட். ஹல்லேலூயா! உன்னால் அவர் இருதயம் சந்தோஷப்படுத்த முடியலைன்னா நீ தாராளமாக வெளியே போ. 10,000 பேர், 1,00,000 பேர், கோடி பேர் ஆராதிக்கிற மண்ணை ஆராதித்து கொண்டு நீ பாதாளத்தில் விழுந்து போ. எனக்கு அன்பானவர்களே, உன் மூலம் கடவுள் மகிமைப்படவில்லை என்றால் நான் தாழ்மையாக சொல்கிறேன், சபையை விட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. எனக்கு 2 பேர் போதும். 2 பேரை நான் பரலோகத்துக்கு உண்மையாக நடத்தினேன், எனக்கு போதும். நம்ம குடும்பத்தில், நம்ம வேலையில், நம்ம ஊழியத்தில், நம்ம சமுதாயத்தில் நாம் செய்கிறதுனால கடவுள் சந்தோஷப்படலை அப்படின்னா வாழ்கிறது வேஸ்ட்டுங்க. நாளைக்கு பாதாளம் போகிறதுக்கு இன்றைக்கே பாதாளம் போய்க்கும். ஒரு நாளும் நமக்கு ஒரு வாய்ப்பு. என் மூளை என் கடவுள் மகிமை பண்ண, அதுக்காக தானே உன்னை அழைச்சார். நீ ஒன்றும் இல்லை, 10 ரூபா உனக்கு வருகிற ஒரு வேலையாக இருக்கட்டும், அதில் உண்மையாக இரு. மற்றவன் பார்க்கும்போது அந்த 10 ரூபாய்க்கு அவன் உண்மையாக உழைக்கிறாடான்னு மற்றவங்க சொன்னான்னா கர்த்தர் மகிமைப்படுவார். ஏய், அவன் ஒன்றுமே செய்யாமல் 10 ரூபா வாங்கி வச்சுக்கிறவடான்ட்டாங்கன்னா கர்த்தர் நாம தூஷிக்கப்பட்டுரும். உன்னை நம்பி கொடுத்த அபிஷேகத்தை நீ துப்புகிற சமானம். நீ கர்த்தர் இருதயத்தை உடச்சிட்டனா சாத்தான் உள்ளே பூந்து அடுத்து நடக்க போகிற சாட்சியை கெடுத்து விடுவான். ஜாக்கிரதையாக இருங்க. நான் செய்தியை இந்த நேரத்தில் முடிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? கரத்தை உயர்த்துங்க. என் வாழ்க்கையின் மூலம் எங்கள் அப்பாவுடைய நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எனக்கு கொடுத்த கணவர் மூலம், மனைவி மூலம், எதுவாக இருந்தாலும், வேலை, குடும்பம், ஊழியம், பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைக்காக நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் ஆண்டவரே. till end I'll be there for you ஆண்டவரே. இயேசு எல்லா சீஷர்களையும் பார்த்தா எல்லாரும் இது கடினமான உபதேசம்னு போயிட்டாங்க. கூட நின்னது 12 பேர். அந்த 12 பேரை பார்த்து சொன்னார், இதுலேயும் ஒருத்தன் பிசாசாக இருக்கிறான்ப்பான்னு. அவனும் போனான். 11 பேரும் கடைசி வரைக்கும் உண்மையாக நின்னாங்க பாருங்க. தேவன் நாம் மகிமைப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அன்னைக்கு அந்த ஆசாரியன் தாவீது கிட்ட பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். இன்றைக்கி இந்த ஆசாரியன் உங்கள் கையில் பரிசுத்த அப்பத்தை தரப்போகிறார். இதை உண்மையாக வாங்கி நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சுத்திகரிச்சுட்டு இனிமேல் என் மூலம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க டேடின்னு அர்ப்பணிச்சுட்டு உன் வாழ்க்கையை உண்மையாக ஒப்பு கொடுத்துட்டு சாட்சியான வாழ போகிற ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டு அர்ப்பணித்து திருவிருந்து எடுத்துகிட்டு போ. பெரிய ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உன்னை அலங்கரிக்க நிற்பார். ஹல்லேலூயா! என்னிடத்தில் அவர் சொன்னார், நான் ஆபத்து காலத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என்னை மகிமைப்படுத்த